நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிலகர் கேட்கிறார், தால் பேர் சொல்லணும். இப்போ எது கேள்வி, இப்போ எது உத்கீத பிரணவம், எப்படி உபாசிக்க போறே, எதை ஆதாரமா கொண்டு உபாசிக்க போறே என்று சிலகர் கேட்கிறார். தால் பேர் சொல்லணும். காசாம்னஹ கதிரிதி ஸ்வரயிதி ஹோவாச்ச. சாமத்துக்கெல்லாம் எது கதி, எது ஆதாரம், இது போல அடிக்கடி கேள்வி வரப்போறது. இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இதுன்னு வா. அதுக்கு எதுன்னா நின்றுபடும் கேள்வி. ஏன்னா ஓரளவுக்கு நம்மளால போக முடியும், அதுக்கு மேல எது ஆதாரம்னு சொல்றதுக்கு தெரியாது இல்லையோ. இப்ப முதல்ல சாமத்துக்கு எது ஆதாரம், ஸ்வரம் ஆதாரம்னார். ஹோவாச்ச ஸ்வரஸ்ய காகதிரிதி. ஸ்வரத்துக்கு எது ஆதாரம், ஒரு சாமம் சொல்லணும்னா ஸ்வரம் தானே முக்கியம், ஸ்வரம் சொல்லணும்னா பிராணம் தானே முக்கியம். ஸ்வரம் ஒழுங்கா சொல்லணும்னா பிராணவாயு ஒழுங்கா இருக்கணும். அப்ப ஸ்வரத்துக்கு பிராணம். பிராண இது ஹோவாச்ச பிராணஸ்ய காகதிஹி. பிராணன் நன்னா இருக்கணும்னா அன்னம் சாப்பிட்டா தானே நடக்கும். அப்ப பிராணனுக்கு அன்னங்கதி. அன்னம் இது ஹோவாச்ச அன்னஸ்ய காகதிஹி. ஆப அன்னம் வேணும்னா தண்ணீர் கொட்டினா தான் மழை முளைக்கும். மழையே இல்லைன்னா எப்படி சசியம் எல்லாம் முளைக்கும். அப்ப அன்னத்துக்கு தண்ணீர் தான் ஆதாரம். அபாம் காகதிரித்யசௌ லோக. தண்ணீருக்கு எது ஆதாரம், கடல் பிடிச்சிருந்தா தான் உண்டு, மலை பிடிச்சிருந்தா தான் உண்டு. அப்ப இந்த லோகம் தான் ஆதாரம். லோகத்து வரைக்கும் வந்துட்டார். ஹோவாச்ச அமுஷ்ய லோகஸ்ய காகதிரிதி ந ஸ்வர்க்கம் ந ஸ்வர்க்கம் லோகம் அதினயேதிதி ஹோவாச்ச ஸ்வர்க்கம் வயம் லோககம் சாமாபிசம்ஸ்தானம் பயாமஹ ஸ்வர்க சம்ஸ்தாவகம் ஹிசாமேதி. இந்த லோகம் வரைக்கும் வந்துட்டார். இப்ப இதுக்கு எது ஆதாரம்னால் ஸ்வர்க்கம் ஆதாரம் என்று சொல்ல போனார். இந்த பிருத்திவிக்கு எது ஆதாரம், லோகத்துக்கு ஸ்வர்க்கம் ஆதாரம்னு சொல்றதுக்கு போறார். ஆனா தால்பியர் சொன்னதை சிலகர் ஒத்துக்கல. அவர் தான் கேள்வி கேண்டு வந்தார். அவர் சொல்றார், இல்லை அப்படி இருக்கிறதா நான் கேள்விப்படல. தகும் சிலகா சாலாவத்தை சிகிதாயனம் தால்பியம் உவாச்ச அப்பிரதிஷ்டிதம் வைக்கிலதே தால்பிய. ஹே தால்பியரே, உமக்கு ஒண்ணு இந்த உத்கீத பிரணவத்தை பத்தி ஒழுங்கா தெரியாது போல் இருக்கு. அதனாலதான் நீர் இந்த மாதிரி இது இதுன்னு சொல்லிட்டு கடைசியா தப்பா சொல்லிட்டீர். இப்ப நீர் சொன்ன தப்புக்கும் உம்ம தலை இப்ப கழுத்துலேருந்து கழண்டு கீழ் விழுந்துடணும். போனா போறது, நான் அந்த சாபத்தை இப்ப கொடுக்காது இருக்கேன். இப்பவே வெட்டுப்பட்டு கீழே விழுந்திருக்கணும். சாம எஸ் துவேதரிகி ப்ரூயா மூர்தாதே விபதிஷதீதி மூர்தாதே விபதிதேதி. உம்முடைய தலை கழுத்துலேருந்து விழுந்திருக்கணும். இப்ப விடலை, போனா போறது. மேல பேச ஆரம்பிக்கிறார். லோகஸ்ய காகதிரிதின பிரதிஷ்டாம் லோகம் அதினயேதிதி ஹோவாச்ச பிரதிஷ்டாம் பயகம் லோககம் சாமாபிஸ்தஸ்யாபமஹ பிரதிஷ்டாகம் ஸ்தாவகம் ஹிசாமேதி. பூமி ஆதாரம் வரைக்கும் வந்தீர். அந்த பூமிக்கு ஆதாரம் எதுன்னு உமக்கு தெரியல இப்போ. ஏன்னா அதுன்னு தான் பிரவாகணன் சொல்றார். சரி, இவருக்கு பூமி ஆதாரம் தெரியலேன்னு சொல்லிட்டீர், உமக்கு தெரியுமா சொல்லும் ராஜா ஒல்லியோ. ஆனால் அடுத்து இருக்கவனை தூண்டான். பிரவாகணா ஜெய்வலிருவாச்ச தத்வை தவத்வை கிலதே சாலவத்திய சாம எஸ்தே தர்கி ப்ரூயாம் மூர்தாதே விபதிஷதீதி. இவன் தலை விழுந்துருங்கிற அளவுக்கு வேகமா பேசினியே, இப்ப இதுக்கு எதுக்கு ஆதாரம் நீ சொல்லு. அடுத்தவர் பேசுறார். அஸ்ய லோகஸ்ய காகதிரித்யாகாச இதி ஹோவாச்ச சர்வாணி ச இவா இமானி. இந்த லோகத்துக்கு எது ஆதாரம், ஆகாசம். இது ஏற்கனவே தால்பியர் சொன்னதை தப்புன்னு சிலகரை சொல்றார். இந்த லோகத்து எது ஆதாரம், ஆகாசம். இது ஹோவாச்ச சர்வாணி ஹவா இமானி பூதான்யாகாசா தேவ. அப்ப ஏற்கனவே சொர்க்கம்னு சொன்னார், தப்பா போச்சு. அடுத்து இருக்கிறவரை சொல்ல சொன்னா பூமிக்கு ஆதாரம் அவருக்கு சொல்ல தெரியல. இப்ப பிரவாகணனே பேச ஆரம்பிக்கிறான். இது இத்தனைக்கும் ஆதாரம் ஆகாசம். ஆகாசம்னு இந்த ஆகாசம் இல்லை. ஆ சமந்தாத்து காஷதே இது ஆகாஷா. முதல்ல இருந்து முடி வரைக்கும் முழுக்க ஒளிமயமா இருக்கும் இல்லையோ. ஆகாஷ சப்தத்தால் பரமாத்மாவே குறிக்கப்படுகிறார். அப்ப இதுக்கு எது ஆதாரம், எது ஆதாரம்னா பிரம்மமே ஆதாரம். ஆகாஷ சப்த வாச்சியமான பிரம்மத்தை குறித்து அவர்தான் ஆதாரமா இருக்கார். பூதான்ய ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே. இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஆகாசத்திலிருந்து உற்பத்தி ஆறுது, அங்கதான் போய் லயமடைகிறது, அதனாலதான் காக்கப்படுகிறது. அதுதான் முதல்ல உற்பத்தியாச்சு. பிரம்மந்தான் ஆகாசத்தை படைத்து ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபகா அத்ய பிருத்திவி என்னும் மொத்தத்தையும் உருவாக்கினார். இதுதான் உண்மை. இதுதான் உத்கீத பிரணவத்திலே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ச ஏஷ பரோவரியான் உத்கீதா ச ஏஷா அனந்தா ச ஏஷோனந்தா பரோவரியசோஹ லோகான் ஜெயதி. இந்த உண்மை யார் தெரிஞ்சுக்கிறானோ, ஓம்கார பிரணவம் பகவானிடத்துல நிலை பெற்றிருக்கு, அது உயர்ந்ததற்கெல்லாம் உயர்ந்தது என்று தெரிந்து கொள்ளுபவனே உண்மையில் உயர்ந்த ஸ்தானத்தை அடைகிறான். அவன் மறுபடியும் இந்த லோகத்தில் பிறப்பதில்லை. 9வது கண்டம் முடிஞ்சது. அடுத்து 10, 11 இன்னொரு குட்டி கதை. ஏதோ ஒரு கிராமம், யானை ஏரிகள் வாழற கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு பெரிய முனிவர் போய் சிக்கினுட்டார். அவருக்கு சோறு தண்ணி ஆகாரம் ஒண்ணுமே கிடைக்கல. மடச்சி ஹதேஷு குருஷ்பாட்டிக்யா சஹஜாயசோஷஸ்தர்ஹி சாக்ராயண இத்ய கிராமே குத்ராணக உவாச.
இதுக்கு உபஸ்தி உபாக்கியானம், உஷஸ்தி உபாக்கியானம்னு பேர். இந்த உஷஸ்தியர் சாக்கராயணர், அப்படின்னா சக்கராயண முனிவருடைய பிள்ளை. அவர் யானை ஏழிகள் இருக்கிற கிராமம். ஒரே கல்லு கட்டி மழையா பொய்யது. இந்த கல் மழையெல்லாம் இருக்கும் பாருங்க, மண்ணாங்கட்டி மழை. அதை போல ஏதோ மழை பெஞ்சுட்டு இருக்கு, எங்கேயுமே சோறு தண்ணி கிடைக்கல, எதுவும் இல்லை, சிரமப்பட்டு இருக்கார். மடச்சி ஹதேஷு, கல்மழை பொழிஞ்சுட்டு இருக்கிறச்சே குருஷ்மாட்டிக்யா, குரு தேசத்திலே தன்னுடைய சகஜாயா தன்னுடைய இளம் மனைவியோட கூட சாக்கராயணர் போயிட்டு இருக்கார். உஷஸ்தி போறார். போகும்போது சஹேப்யம் புல்மாஷான் காதந்தம் விபிக்ஷே தகும் ஹோவாச்ச நேதோன்னே வித்யந்தே யச்ச ஏமே இம உபனிகதா இவ. அப்ப ரொம்ப சோறு தள்ளி இல்லாம சிரமப்பட்டு உயிர் போற நிலைமை. ஆனால் அங்க இருக்கிற யானை அறி ஒருத்தன் அவனை பார்த்து எனக்கு எதானு சாப்பிட்றது கொடு. இவர் பெரிய ரிஷி, அவன் கொடுத்து இவர் சாப்பிட்டுருக்க மாட்டார். குடுனார். குல்மாஷம் தான் இருக்கு, மாஷம் இருக்கு, குல்மாஷம் இருக்கு, அதைத்தான் நீர் சாப்பிடணும். சரி கொடு அப்படின்னு அதை வாங்கிக்கிறார். கொடுத்தான். அதை நன்னா சாப்பிட்டு முடிச்சவருக்கு அது விக்கல் எடுக்கும், இருந்தாரும் தண்ணீர் குடியும். சாப்பிட மாட்டேன் எச்சல்னார் அவர். என்ன சொல்லி இப்பதான் குல்மாஷம் கொடுத்தேன் சாப்பிட்டீரே இப்போ, ஆனா நீ தொட்டு சாப்பிட மாட்டேன்னா. குல்மாஷம் சாப்பிட்ருக்கீரே, ஆனா இப்ப சாப்பிட மாட்டேன், நீ கொடுக்குற தண்ணீர் குடிக்க மாட்டேன். ஏன் அப்படி சொல்றீர்னால், அந்த சமயம் எனக்கு பிராணம் போயிருக்கும், பிராணன் போற சமயத்துக்கு அதை போக்கிக்கிற உரிமை எனக்கு கிடையாது, அதனால நீ கொடுத்ததை சாப்பிட்டேன். இப்ப பிராணம் நின்றுடுத்து, பிராணம் நின்று இருக்கிறச்சே நீ கொடுத்ததை நான் சாப்பிட்டா எச்சல், அதை நான் தொட மாட்டேன். அப்ப அதனுடைய ஆச்சாரத்தை அனுஷ்டானத்துக்கெல்லாம் கேடு, அதனால மாட்டேன்னு சொல்லிட்டார். கிடைச்ச குல்மாஷத்தையும் பாதி சாப்பிட்டுட்டு பாதி மனைவின் இடத்துல கொடுத்தார். அவ சாப்பிடல, பட்னி இருந்துட்டு அதை மறுநாளைக்கு இருக்கட்டுங்கிறதுக்காக வச்சுட்டா. எவ்வளவு வறுமையில இருந்திருக்கா, ஆனா என்ன தெளிவா இருந்திருக்காங்கிறதுக்காக இதை சொல்றாரு. இப்போ அடுத்த வேளைக்கு இல்லை, இந்த குல்மாஷத்தை முழுக்க சாப்பிட முடியல, அதை துளி சாப்பிட்ட உடனே வயர்ல ஏதோ போயிடுத்தோ இல்லையோ, அப்ப உயிர் போகாதோ இல்லையோ, உயிர் போகாதுன்னு உடனே மத்தது வேண்டான்னு விட்டார். மேலே ஏ தேஷாம் நே தேஹீதி ஹோவாச்ச தானஸ்மை பிரததௌ ஹந்தான் உபானமித்யுச்சிஷ்டம் வைமே பீதகம் சியாதிதி ஹோவாச்ச. நீ கொடுத்தது இனிமே நான் தொடமாட்டேன், எனக்கு உயிர் தரிச்சு கொடுத்து அதனால மாட்டேன். ந ஸ்விதேதி பியுச்சிஷ்டா இது நவா ஆஜீவிஷ்யாம் இமாம் ந காதன்னிதி ஹோவாச்ச காமோன உபாதானம் இது. இனிமே விருப்பப்பட்டதெல்லாம் நான் சாப்பிட முடியாது, உயிர் போறாப்புல இருந்தது வாங்கிட்டே சாப்பிட்டுட்டேன், இப்போ உயிர் நிறுத்து போரும். அவ குல்மாஷத்தை எடுத்தா, பாதியை பாக்கி வச்சா. மறுநாள் காத்தாலே பக்கத்துல ஒரு ராஜா இருக்கானா, அவன் ஏதோ நிறைய ஹோமம்லாம் பண்றானா, எனக்கு அது எல்லா விஷயமும் தெரியும், அவனுக்கு போய் நான் சொல்லி தட்சிணை வாங்கிடுறேன் அப்படின்னு கணவன் உபஸ்தி சொல்றார். சரி, மனைவி ஏத்துண்டா. மறுநாள் கார்த்தால கிளம்பிச்சு அந்த குல்மாஷத்தை எடுத்து கொடுக்குறா. காலையில சஹப்பிராத்தா சஞ்சிஹான உவாச்ச யத்பதான்னஸ்ய லபேமகி தனமாத்ராகம் ராஜாசௌ யக்ஷதே. நிறைய ராஜா தனம் கொடுக்கறதா சொல்றா. போனார். போனா அங்க இருந்தா உத்கீதா இருந்தார், பிரதிஹாரன் இருந்தார், பிரஸ்தவுதா இருந்தார், எஜமான உட்காண்டிருக்கார் ராஜா. அவள்லாம் இந்த உத்கீத பிரணவத்தை சொல்லிட்டு இருக்கா. நேர போனார், அவள்கிட்ட பார்த்து பேசினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தத்ர உத்கிராத்னாஸ்தாவே அஸ்தாவே தோஷ்யமானான் உபவிவேஷ சஹ பிரஸ்தோதாரம் உவாச்ச. அப்ப அவளை பார்த்து, உங்களுக்கெல்லாம் எது தேவத்தைன்னு தெரிஞ்சு நீங்க சொல்லிடோ. ஏ பிரஸ்தோதாவே, நீ சொல்ற அந்த காரணத்துக்கு எது தேவத்தை? உத்கீதாவே, நீ சொல்றதுக்கு எது தேவத்தை? பிரதிஹாரனே, நீ சொல்றதுக்கு எது தேவத்தை? அவள்லாம் மந்திரமா சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு உள்ளுரை பொருள்லாம் தெரியவே இல்லை. எது தேவத்தைன்னு அவளுக்கு தெரியல. பாதி நம்ம சொல்ற மந்திர மாட்டோம், ஏதோ ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன சுவாமி ஏதோ சொல்லி கொடுத்தார், தாத்தா காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் தெரியும். என்ன ஏதுன்னெலாம் கேள்வியெல்லாம் கேட்டால் தெரியாதுன்னு இல்லையோ. இது நம்ம சொன்னா தேவையில்லை. இப்போ யாகம் பண்ணிட்டு இருக்கிறவாளே சொல்லிட்டா, இது எந்த தேவத்தை எதுன்னு தெரியாதுன்னார். தேவத்தை தெரியாம நீ மந்திரத்தை சொன்னே, உன் கழுத்துலேன்னு இப்ப தலை விண்டு கீழே விட போறதுன்னார். அவன் அதிருந்தே போயிட்டான். தடால்னு காலில் விழுந்து, நீர் தான் வந்திருக்கீர், கொஞ்சம் தலையும் காப்பாத்தி மந்திரத்தையும் சொல்லணுட்டான். எங்களுக்கு இது சரியா தெரியல, என் தலை ரட்சிக்கப்படணும், நீரே சொல்லும். பிரஸ்தோதர்யா தேவதா பிரஸ்தாவான் மாயவாயத்தா பிரஸ்தாவமன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் பிரஸ்தோஷ்யசி மூர்த்தாதே விபதிஷ்யதி. நீ மட்டும் வித்வானாக இல்லாமல், அதாவது அந்த தேவத்தை எதுன்னு தெரிஞ்சுக்காமல் சொன்னியானால் உன்னுடைய தலையிலேருந்து கீழே விழுந்துடும், கழுத்துலேருந்து தலை கீழே விழும். பிரதிஹாரனை பார்த்து சொன்னார், பிரஸ்தவதா பார்த்து சொன்னார், உத்கீதாவை பார்த்து சொன்னார். 3 பேருக்கும் தெரியல. சரி, அடுத்து ராஜா பார்த்தார். நீர் யார்? நீர் பாட்டுக்கு வந்தீர், இங்கே உட்காந்துருக்கிறவளை பார்த்து கேள்வியா தொடுத்துன்னு இருக்கீர், இவாளான்னா முழிக்கிறா, ஒன்றும் தெரியல, நீரார்? அப்போ அவர், நான் தான் சாக்கராயணன், சாக்கராயண உஷஸ்தி, இது இத்தனை நான் கத்தவன்னு தைரியமா சொன்னார். அத்தகைனம் யஜமான உவாச்ச பகவந்தம் வா அகம் விவிதிஷாணி துஷஸ்தி அஸ்மி சாக்கராயண இது ஹோவாச்ச. நான் தான் சக்கராயணனுடைய புதல்வ உதஸ்தி. சரி, நீரே சொல்லிடுமே, நான் உம்மத்தான் கூப்பிடணும் நினைச்சிருந்தேன், ஆனா என்னமோ இதை ஆரம்பிச்சுட்டேன். நல்லவேளை நீர் வந்திருக்கீர்,
தெய்வம் கொடுத்த பலமா வந்திருக்கீர், நீர் பார்த்து மந்திரங்களை சொல்லி நன்னா பண்ணும். உடனே ராஜா கேட்கிறான், இப்ப நீர் சொன்ன அதுக்கு தேவதை எதுன்னு சொல்லுமே. பிரஸ்தௌதா வணங்க வேண்டிய தேவதை எது, பிரதீகாரன் வணங்க வேண்டிய தேவதை எது, உத்கீதா வணங்க வேண்டிய தேவதை எது? பகவான் ஸ்வமேவமே சர்வைரார்ஜித்வைரஜிதி ததேத்யத தர்க்கியேத ஏவ சமதிஷ்டிஷ்டாஹ ஸ்துவதாம் யாவத்தேப்யः தனம் தத்யா தாவன் மம தத்யா இதி ததேதி யஜமான உவாச்ச. அப்ப இவர் திருப்பி கேட்கிறார், அவளுக்கு கொடுத்த தட்சிணையை எனக்கும் கொடுப்பியா? உன் நாட்டுல இருக்கேங்கிறதுக்காக அவ தப்பா சொன்னாலும் நிறையா கொடுத்துட்டு நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்கிறதுக்காக எனக்கு 10 ரூபா கொடுத்து அமிச்சிருவியா? என்ன பண்ணுவேன்? இல்ல அந்த தட்சிணையை உங்க கொடுக்குறேன், அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தேனோ கூட கொடுக்குறேன், நீரே சொல்லும். அதகைனம் பிரஸ்தோதாபசசாத பிரஸ்தோதர்யா தேவதா, இது எதது தேவதே நானே சொல்றேன், நன்கு கேட்டுக்கொள்ளும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா சாமத்துக்கு 5 பகுதிகள் இருப்பதா சொல்லுவா. அதாவது ஹிங்காரம், ஓங்காரம், பிரஸ்தாவம், பிரதிஹாரம், நிதனம் என்ன சாமத்தை 5ஆ பிரிச்சுக்கணும். விளக்கமா என்னன்னு சொல்றேன். ஏன்னா அதுல இருந்து நம்ம நிறைய தேவதா உபாசனம் வித்தியைகளை பத்தி கத்துண்டாகணும். 3 சொல்ல பிராணஹிதி ஹோவாச்ச சர்வாணி. முதல்ல சொன்னது பிரத்யஸ்ய பிராணஹா, பிரத்யக்ஷமா பிராணன் தெரியறது இல்லையோ, அதுதான் இதுக்கு பிரஸ்தாவத்துக்கு தேவதை பிராணன். அடுத்தது உத்கீதத்துக்கு சொல்றார், உத்கீத உத்காதர்யா தேவதா உத்கீதமன்வாயத்தாதாம் சேத் அவித்வான் உத்காஸ்யதி. நீ உத்கீதத்துக்கு தேவத்தை தெரியாம சொன்னா தலையிலேருந்து கழண்டு விழுந்துரும், அதுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தார். அப்புறம் அதஹைனம் பிரதிகர்த்தா உபசசாத, அவரும் கை கூப்பிட்டு வர்றார். உத்கீதாவும் சரி பிரதிகர்த்தா இவெல்லாம் ஒத்தொத்தர் அந்த யாகம் பண்ணிட்டு இருக்கிறவா, அவ வந்து கை கூப்பிண்டு நீரே எதுன்னு சொல்லுன்னு கேட்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் எதுன்னு சொல்றார். அது எதுன்னு இந்த மந்திரத்தில் இல்லை, எதுன்னு சொன்னார்னு இருக்கு, மேல இருக்கிற மந்திரத்தை தான் அது எதுன்னு சொல்ல போறார். இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது தேவத்தை தெரிஞ்சுத்தான் எத்தையும் சொல்லணும். நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்றோம் மந்திரம் சொல்றோம்னா நம்ம இஷ்டத்துக்கு சொல்லிடக்கூடாது. இதனால் வணங்கப்படும் தேவதை எது, சொல்லியிருக்கிற ரிஷி யாரு, எந்த சந்தஸ்ல இருக்கு, இதை அறிந்து கொண்டு சொல்ல வேண்டும். அடுத்தது ஒரு நாய், அத்தோட இது முடிஞ்சு பட போறது. இப்போ நாயை பத்தி 11, 12வது கண்டத்தோட முடிக்கிறார். அதாதா சௌவ உத்கீதஸ்தத்க பகஹா தால்பியா கலாவஹ, கலாவர் பகர், இவா 2 பேரும் தல்ப மகர்ஷியருடைய பிள்ளை பகரும் கலாவருமா 2 பேருமா போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துக்கு ஒரு வெள்ளை நாய் நிற்கிறது, பக்கத்துல நிறைய வெவ்வேறு வர்ணத்து நாய். இந்த நாய்கள்லாம் வந்து வெள்ளை நாய்கிட்ட கேட்கறது, எங்களுக்கெல்லாம் ஆகாரமே கிடைக்கலையே, எங்களுக்காக ஏதாவது பிரார்த்தனை பண்ணி நீ வாங்கி கொடுக்க கூடாதோ? இந்த மற்ற நாயெல்லாம் இந்திரியங்கள், வெள்ளை நாய் வெளுப்பு நாய் பிராணவாயு. இந்திரியங்கள்லாம் சாப்பிடணும்னா பிராணவாயு ஒழுங்கா இருந்தா தானே முடியும். அதனால இதுகள்லாம் அதுகிட்ட கேட்கறது. அப்ப அந்த வெள்ளை நாய் சொல்றது, நீங்கள்லாம் நாளை கார்த்தால வாங்க உங்களுக்காக பிரார்த்தனை பண்றேன். இந்த 2 ரிஷிகள் பார்த்துருந்தாலும் இல்லையோ, அவர்கள் சரி நாளை கார்த்தால வந்து நாய் என்ன பண்றதுன்னு பார்ப்போம். தஸ்மை ஸ்வா ஸ்வேதா பிராதுர்பூவதம் அந்நேஸ்வான் உபசமயத்யோச்சரன்னம் நஹ பகவான் ஆகாயத்வசனாயமாயிதி. மறுநாள் கார்த்தால நாய் வந்து அது பாட போறதுன்னா நாளை கார்த்தால வான்னா வந்து சேர்ந்தா வந்தவர்கள் தான் அதுங்கிட்ட தெரிஞ்சுட்டு இருக்கா. இப்போ இந்த நாய்கள் என்ன பண்ணிட்டு, ஒரு மற்ற நாய் இருக்கோ இல்லையோ, ஒன்னொன்னு ஒருத்தனுடைய வாழை பிடிச்சிருந்தது. இந்த நாய் அதுவும் வாழை பிடிச்சிருந்தது, அந்த நாய் அதுவும் வாழை பிடிச்சது, வாயால கவிக்கிறது. அந்த நாய் அதுவும் வாழை பிடிச்சிக்கிறது, அந்த நாய் அதுவும் வாழை பிடிச்சிக்கிறது. இப்படியே வட்டமா அந்த நாய் சுத்த ஆரம்பிச்சது. இதை பார்த்து என்ன தெரிஞ்சின்றாருனால், இந்த சாமத்தை சொல்றானோ இல்லையோ, உத்கீத பிரணவத்தை ஒருத்தன் சொல்றானே, இவர்கள் ஒத்தனுக்கொத்தர் பின்னாடி கச்சத்தை பிடிச்சிருந்து சொல்லி வட்டமா வருவாளாம். அப்படி வந்தா அதனால எத்தனையோ நன்மைகள் இருக்கான். இதைத்தான் இந்த நாய் இவா 2 பேருக்கும் புரிய வைக்கிறது. இப்போ அத்வர்யு முன்னாடி போவார், அவரை தொடர்ந்து பிரஸ்தோதா போறார், அவரை தொடர்ந்து உத்கீதா போறார், அவரை தொடர்ந்து பிரதிகர்த்தா போறார், அவரை தொடர்ந்து பிரம்மா அங்க இருக்க யாரு பாடணுமோ அவர் போறார், எஜமானன் போகிறார், தொட்டா போகிறார், அவரை தொடர்ந்து பிரசாசனாரோ அவர் போகிறார். இப்படி அடுத்தடுத்து முதல்ல அத்வர்யு, அப்புறம் பிரஸ்தௌதா, அப்புறம் உத்கீதா, அப்புறம் பிரதிகர்த்தா, அடுத்தடுத்து ஒத்தொத்தர் கச்சத்தை பிடிச்சுன்னு பின்னாடி போய் அப்படி அந்த உத்கீத மந்திரத்தை சொல்ல வேண்டும். தேஹ யதை வேதம் பகிஷ்பவமானேன ஸ்தோஷ்யமான சம்ரத்தாக சர்பந்தீத்தேவமாஸ்பிருதேச சமுபவிஷ்ய ஹிஞ்சக்ருஹு. அப்ப ஓங்கார பிரணவத்தை ஹிம் என்கிற மந்திரத்தோட சேர்த்து சொல்லி பகவானை பிரார்த்தித்து பிராணவாயு மற்ற இந்திரியங்களுக்கு நன்மை சேர்த்து கொடுத்தது. அதெல்லாம் நமக்கு அந்த நன்மை ஏற்பட்டோம். ஓ ஆதாம, ஓ பிபாம, ஓ தேவாஹா வருணஹா பிரஜாபதி சவிதா அன்னமிக ஹரத் அன்னபதே. அன்னத்துக்கு பத்தியா இருக்கிறவரே நாம சாப்பிடணும், நாம நன்கு குடிக்க வேண்டும், நன்கு வாழ வேண்டும், நன்கு திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி 13வது கண்டம், 12 கண்டம் முடிஞ்சது. 13வது கண்டத்தில் சாமவேதம் சொல்லும் போது ஸ்தோபாட்சரங்கள் வரும் இல்லையோ, ஹாவு
ஆயி பாயி அ இ உ ஏ என்று வெவ்வேறு அக்ஷரங்கள் வரும் இல்லையோ, இந்த ஸ்தோபாட்சரத்தெல்லாம் என்னென்ன அர்த்தமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதோட முடிச்சுடுறார். அயம்பாவ லோகா ஹாவுகாரா. ஹாவு அந்த ஊன்னு வந்தா லோகம்னு அர்த்தம் அதுக்கு. அதுக்கப்புறம் வாயு ஹாயி, ஹாயி என்ன வாயுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஈகார சந்திரமா அதகாரா, அத என்று வந்தா சந்திரன் அர்த்தம். ஆத்மேகாரா இககாரா, இககாரம் வந்ததுன்னா ஆத்மான்னு அர்த்தம். அக்னி ஈகாரா, ஈன்னு வந்ததுன்னா அக்னின்னு பொருள். மொத்தம் 13 விதமான ஸ்தோபங்கள் இருக்கு. அந்த ஸ்தோபாட்சரங்களுக்கு அர்த்தம் சொல்லி இந்த அர்த்தத்தோட தெரிந்து கொண்டு யார் ஒருத்தன் உபாசிக்கிறானோ அவன் மரண பயம் நீங்குகிறான், இனி மறுபிறப்பில்லாமல் போகிறான், செழிப்பு பெறுகிறான், ஆசீர்வாதத்தை பெறுகிறான், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட வாழ்வான், இந்திரியங்களெல்லாம் அவனுக்கு வசப்பட்டு நன்கு இருக்கிறான் என்பதோட முதல் அத்தியாயம் முற்று பெறுகிறது.